பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உபாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அது சொல்லுகிறது, லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதத்தை காண வேண்டுமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியனை நீ நடத்த வேண்டும். லேவியனுக்கு நீ புசிக்க, அவன் திருப்தி அடைய அவனுக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். ஆமா, பரதேசிகளுக்கு, ஆமா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, இவங்க எல்லாரும் வந்து புசிப்பதற்கு ஏற்ற நீ பலனை கொடுக்கணும். அப்போ உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றார். தேவ பிள்ளைகளே, ஒரு அருமையான வசனம். நம்ம கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டளையிட வேண்டுமானால் நம்ம இந்த 4 நபர்களும் புசித்து திருப்தி அடைவதற்கு அவர்களுக்கு நம்மால் கொடுக்க வேண்டிய காரியத்தை, நம்முடைய ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். ஆமா, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. லேவியனுக்கு, பரதேசிகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. அதை நாம் செய்யும் போது, அதை நாம் பூரணமாய் நிறைவேற்றும் போது நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானா, நான் உழைக்கிறது, நான் சம்பாதிக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்ததை விட, நீங்க ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நீங்க செய்ய வேண்டியவர்களுக்கு நீங்க செய்ய கற்றுக்கொள்ளும் போது உங்க கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளுடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அந்த ஆசீர்வாதத்தை அவங்க காணட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் அப்படியே செய்து அவர்களை சந்தோஷிப்பிக்கப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. ஆமென்.